ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ சாங்கோட ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போனோம்னா கிடையாது. இன்ஸ்டாவில் வந்து அனிருத்தை ஃபாலோ பண்ணியிருக்கனால நம்ம அனிபுரை வந்து போட்டால் அடுத்த செகண்டே வந்து பார்த்துட்டேன். பட் ஸ்டில் ஒரு ரியாக்ஷன் வீடியோவாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். உருட்ட விரும்பல, ஸோ அதனால் இருக்கிறத சொல்லிட்டேன். ஃப்ரேம்லாம் கவர் ஆகல. ஓகே ஃபைன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துட்டா, இருங்க. 3, 2, 1 here we go. டேப்லெட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணியாச்சு. ஓப்பனான ரியாக்ஷன் வீடியோ ஆர் ஒப்பீனியன் வீடியோ கூட வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன், அப்படியே நீங்களும் சேர்ந்து கேளுங்க. ஒரே ஒரு பாஸ்போர்ட் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த நம்ம அனைவரும் வந்துட்டு கூலினா கூலி அதை வச்சு கூலி பாவா ஹவுஸே, அதே மாதிரி லியோ லி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு படத்தோட டைட்டில் பேரையே வச்சுட்டு ஒரு சாங் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறதுலாம் ஓகே தான். எவ்ரி திங் வாஸ் வாட் அ சாங் மேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பீஸ்டில் கூட வந்துட்டு பீஸ்ட் மோடு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கு. பட் எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீசரில் அந்த ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்கல்ல, அதோட இதில் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, எதுக்குடா அப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த படமே வந்துட்டு டிவிக்கே ஒரு ப்ரொமோஷன் மூவியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி தான் ஒரு இருக்குமோன்ற அளவுக்கு சாங்ஸ்லேருந்து எல்லாமே டெலிவர் ஆகிட்டே இருக்குது. பட் திருப்பி அவர் வருது ஜனநாயகன். நல்ல சாங்கா மாஸ் சாங்கா கொடுத்துருக்கலாமே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. திருப்பி நீங்கள் மறுபடியும் கேளுங்களேன். இதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலான்ற மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆகுது. உங்கள் யாருக்காச்சும் இதே மாதிரி இரிட்டேட் ஆச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்டு அனில் குஞ்சுங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை போட்டு அடிக்காதீங்க. பின்னாடி எனக்கு ஓடலாம் கிடையாது, நானும் ஒரு அனில் தான். ஸோ எடிட்டர் நானாகவே இருக்கனால என்னால் எவ்வளோ தூரம் வாலில் எடிட் பண்ணிலாம் போட முடியாது. நானும் ஒரு அனில் தான். ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு இது அந்தளவுக்கு ஆப்டாக படலை, நல்லா இல்லை. எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. சொல்கிறது சொல்லிட்டேன், அடிக்கிறத நீங்கள் அடிச்சுக்கோங்க. பட் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, தம்பி போயிரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இருக்கு. மேபி இந்த பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எவ்ரி திங் வாஸ் ஃபைன். அனிப்ரோட கொஞ்சம் வாசம் எங்கிட்ட எட்டி பார்த்தாலும் அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட தட் பிஜிஎம் ஸ்கோர் வாஸ் குட். பட் இந்த ஃபர்ஸ்ட் 10 செகண்டில் இருந்த அந்த லிரிக்ஸ் ஓகே ஃபைன். பட் அந்த ஜனநாயகன் அப்படின்ற ஒரு இதை வச்சு எனக்கு பண்ணாமல் இருந்திருக்கலாம். இரிட்டேட் ஆகுது. ஓகே ஃபைன், இதோட நான் அந்த ரியாக்ஷன் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு எனக்கு எத்தனை செருப்படி வரும்னு தெரியாது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், நானும் ஒரு அணில் குஞ்சு தான். அணில் குஞ்சு இல்லை, அக்னி குஞ்சுகள்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நடிக்காதீங்க. ஒரு அணிலாக எனக்கு இது பிடிக்கல அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். நாளைக்கு ஃபுல் சாங் கேட்டுட்டு அப்போது ரியாக்ஷன் வீடியோ போடுவோம். நாளைக்கு சாங் வந்துட்டு நான் ரியாக்ஷன் வீடியோ வந்து ப்ராப்பராக போட பார்க்குறேன். ஓகே, டடா.